அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான சம்பவங்களில் கடந்த காலம் உங்களுக்கு தெரியும். இன ரீதியான வன்முறைகள் நடைபெறுவதும் அந்த சம்பவங்கள் மூலமாக பல சமூகங்கள் பாதிக்கப்படுவதும் வழமையாக இருந்தது. அந்த வகையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சம்பவங்களும் அதற்கான தீர்வுகள் என்ன கொடுக்கப்பட்டன என்பது சம்பந்தமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அண்மையில் கிழக்கு பிராந்தியத்தில், இலங்கையின் கிழக்கு பிராந்தியத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்திலே, அதாவது பஸ் டிப்போ நிலையத்தில் ஒரு சம்பவம். அதாவது ஒரு முஸ்லிம் சகோதரர் முகாமையாளராக கடமையேற்று ஏற்கனவே இருந்த இந்து சகோதரர் முகாமையாளர் இருந்த காலத்தில் அவர் மூவின மக்களுடைய அந்த மத பெரியார்களுடைய போட்டோஸ்களை எல்லாம் அவர் ஃப்ரேம் பண்ணி அவருடைய அலுவலகத்தில் அவர் கண்ணியமாக அவர் வைத்திருந்தார். ஆனால் ஒரு புதிதாக கடமையேற்ற முஸ்லிம் சகோதரர் அந்த மூவின மக்களுடைய அந்த மத பெரியார்களுடைய, அதாவது மதத்தை பிரதிபலிக்கின்ற அந்த ஃப்ரேம் பண்ண அந்த படத்தை எல்லாம் உடைத்து கிழித்து எறிந்து விட்டார். இவர் ஒரு முஸ்லீமாக இருந்து விட்டு இந்த மாதிரி சமூகத்துடைய மிக முக்கியமான மதஸ்தலங்களுக்குரிய ஒரு மகான்களை இவர் அவமானப்படுத்தி விட்டார். இப்படியான ஒருத்தரை வைக்கக்கூடாது என்று சொல்லி இவரை நாங்கள் அனுப்ப வேண்டும், வேறொருத்தரை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் வதந்தியாக கிளப்பப்பட்டு முஸ்லீம்கள் இவ்வாறான மோசமான காரியங்களை செய்வது வழக்கம், இவர்கள் வேகமானவர்கள் என்றெல்லாம் கட்டுக்கதையாக சொல்லப்பட்டு என்னிடம் அந்த நேரத்தில் தொலைபேசி அழைப்பு வந்தது. இவ்வாறு உங்களுடைய ஒரு முஸ்லிம் சகோதரரை முகாமையாளராக வந்த பொழுது அங்கு இருந்த மத பெரியார்களுடைய புகைப்படங்களை பிரேம் பண்ணப்பட்ட, கண்ணாடி பிரேம் பண்ணப்பட்ட மத பெரியார்களுடைய அந்த உருவங்களை அவர் உடைத்து இருந்து விட்டார். இவரை நாங்கள் வைக்கக்கூடாது என்று சொல்லி இவருக்கு பதிலாக நாங்கள் வேறொன்றை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஏனைய எனது சகோதரர் பிக்குமார்களும் என்னிடம் கோலெடுத்து சொன்னார்கள். ஆகவே நான் சொன்ன ஒரே ஒரு பதில், நாங்கள் சொல்றார்கள் என்பதற்காக நாங்கள் உடனே நாங்கள் சென்றிருக்காமல் நாங்கள் களத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். என்றால் கடந்த காலங்களில் இவ்வாறான கேள்விப்பட்ட வதந்திகளை வைத்து ஏனைய சமூகங்களை உசுப்பேத்தி முஸ்லிம் சமூகத்தை நசுக்கிய சம்பவங்கள், அதன் மூலம் முஸ்லிம் சமூகமும் முஸ்லிம் சமயமும் பாதிக்கப்பட்ட புண்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும் என்பதை நான் அந்த சம்பந்தப்பட்ட மத பெரியார்களுக்கு நான் சொல்லி, நாம் எங்களுடைய அமைப்பு சர்வ மத பெரியார்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகவும் குறித்த புதிய முகாமையாளர் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்க வேண்டும், ஆராய வேண்டும் என்பதை நான் விளங்கப்படுத்திவிட்டு கடைசியாக நாங்கள் அந்த முகாமையாளரை சந்தித்து பேசிய பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், அதாவது நான் புதிதாக நான் கடமையேற்ற போது ஏற்கனவே இந்துக்கள் அல்லது ஏனைய மதத்தவர்கள் வந்து அவருடைய வணக்கம் கண்ணியப்படுத்தி அதை செய்வார்கள். அதாவது ஒரு காரியாலயத்தில் ஒரு கடமையேற்றால் அந்த காரியாலயத்தில் எல்லா மதங்களுடைய அந்த பிரதிபலிக்கின்ற புகைப்படங்களை அவ்வாறு எடுத்து அதை கண்ணாடி ஃப்ரேம் பண்ணி அதை அவர்களுடைய அலுவலகங்களில் வைப்பது வழமை. அவர்கள் அதற்கு கண்ணியம் கொடுப்பதும் அவர்கள் அவைகளை வணங்குவதுமாக அவர்கள் செய்து வருவார்கள். ஆனால் நான் பொறுப்பேற்ற பொழுது அவர் சொன்ன ஒரு பதில், முகாமையாளர் சொன்னார், நான் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எல்லா மதங்களையும் அவ்வாறு முன்னிலைப்படுத்தி வணங்க முடியாது என்ற அடிப்படையில், ஆனால் கண்ணியப்படுத்தலாம், ஆனால் வணங்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுடைய கொள்கை அமைந்திருக்கின்றது. இது எல்லோருக்கும் தெரியும். எனவே நாங்கள் அவர்களுடைய கொள்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சகோதரர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் அந்த எனது கொள்கை படி மதப்படி அந்த 4 மதத்தையும் மூவின மக்களுடைய அந்த மத இதுகளை நான் முன்னுக்கு வைத்து நான் வணங்க முடியாது என்பதற்காக நான் கடமையேற்றிய பொழுது அந்த உரிய தரப்பிடம் நான் அழகாக கண்ணியமாக அதனை நான் கலட்டி எடுத்து அவர்களுடைய கைகளில் நான் ஒப்படைத்து விட்டேன். முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த மக்கா படத்தையும் கூட அதையும் பிரேம் பண்ணி வைத்திருந்தார்கள். அதை கூட நான் எடுத்து ஒரு முஸ்லிம் உத்தியோகத்துடன் நான் கையளித்து விட்டு அங்கே சுவரிலே தொங்க விடப்பட்டிருந்த ஒரு கலண்டர், அந்த கலண்டரிலே ஒரு பெண் உருவம் புகைப்படம், அதாவது அசிங்கமான ஒரு உடை அணிந்த ஒரு பெண்ணின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு கலண்டர் என் முன்னில் காட்சியது. நான் அதைத்தான் நான் எடுத்து அதை கிழித்து நான் டஸ்ட்பின் போட்டனே ஒழிய நான் இந்த 4 சமயத்தை பிரதிபலிக்கின்ற இந்த போட்டோக்களை நான் உடைத்து கிழித்தெறியவில்லை என்ற உண்மையை அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு நாங்கள் அனைவரும் நாம் விசாரித்த பொழுது நடந்தது அந்த மோசமான, அதாவது அந்த போட்டோ தான் அவர்
அரைகுறை ஆடையுடைய அந்த பெண்ணுடைய பெண் பொறிக்கப்பட்ட அந்த கலண்டரை தான் அவர் எடுத்து கிழித்து டஸ்ட்பின்ல போட்டதாகவும், அந்த சம்பவம் திரிவுபடுத்தப்பட்டு அங்கே கொலுவி வைக்கப்பட்டிருந்த காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த வணக்கம் செலுத்தப்பட்டு வைக்கப்பட்ட மகான்களுடைய மதங்களுடைய இந்த பெரியோர்களுடைய புகைப்படங்களை அவர் உடைத்து கிழித்தெறிந்து விட்டார், இவ்வாறு அசிங்கப்படுத்தி விட்டார் என்ற வதந்திகள் ஊரிலே பரவப்பட்டு அந்த முகாமையாளருக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த முகாமையாளரை நீக்க வேண்டும் என்ற தப்பான ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டது என்ற சம்பவம் தான் எங்களுக்கு தெளிவாக காணப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மூவின மக்களும் இந்த நாட்டிலே நாங்கள் சமத்துவமாக வாழ்கின்றோம். ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு புகைப்படத்தை கிழித்ததுக்காக அந்த மகான்களுடைய புகைப்படங்களை கிழித்து உடைத்து அவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார் என்ற முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு ஒட்டுமொத்த பழியையும் இல்லாத ஒரு பழியை சுமத்தி இங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தார்கள். ஆகவே நாங்கள் அன்று களத்தில் நாங்கள் நின்றமையால் இந்த மாதிரியான பிரச்சனை நாங்கள் இல்லாமல் ஆக்கி நாங்கள் சுமூகமான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கி நாங்கள் வந்தோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் எல்லோரும் நாங்கள் மூவின மக்களும் ஒன்றாக வாழுகிறோம். நாங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கின்றோம். எங்களுக்குள் ஒரு சில இந்த மாதிரியான கயவர்கள் எம்மை உசுப்பேற்றலாம். நாங்கள் மிகவும் கவனமாக நாங்கள் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எங்களுக்குள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஆராயாமல் ஆத்திரப்பட்டு நாங்கள் முடிவெடுத்தால் விளைவுகள் அதிகரிக்கும் என்பதால் நான் இந்த பகிர்வை நான் உங்களோடு பேசிக் கொள்கின்றேன். மிகவும் கவனமாக நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக நாங்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.